ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு ஹாரபிள் வைப்ஸ்ல பார்க்க போறது அபார்ட்மெண்ட் நம்பர் 306. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு அபார்ட்மெண்ட்டோட ஃபிளாட் நம்பர் 306. அங்க எப்பயுமே ஒரு மர்மமான விஷயம் நடந்துட்டே இருக்கும். அதுல ஒரு மர்மம் தான் இது. ஒரு வீட்ல ஒரு பொண்ணு தனியா வாழ்ந்துட்டு இருந்தா. ஒவ்வொரு நாள் நைட்டும் 2:13 AM டோர் பெல் எப்பயுமே அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து இக்னோர் பண்ணிட்டா. செகண்ட் டே பீ ஹோல் வழியா பார்த்தா ஆனா வெளியே யாருமே இல்ல. ஆனா தேர்ட் டே அன்னைக்கு மறுபடியும் டோர் பெல். இந்த தடவை அந்த ஹோல் வழியா பார்க்கும்போது ஒரு மனுஷன் நின்று இருந்தான். அவனோட ஃபேஸ் ரொம்ப ஒயிட்டா, அதுவும் பேல் ஒயிட்டா இருந்துச்சு. அவனோட கண்ணு ரொம்ப ரெட் கலர்ல இருந்தது. அவனோட சிரிப்பே ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதை பார்த்து அவ பயந்தே போயிட்டா. அப்ப கூட அவ இந்த கதவை திறக்கவே இல்லை. அப்போ அந்த டோர் பெல் ஓப்பன் ஆகாததை பார்த்து அவன் பேச ஆரம்பிச்சான். நான் உள்ள வரணும்னா நீ என்ன அழைச்சா மட்டும்தான் நான் வர முடியும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவ பயந்துகிட்டே நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பெட்ல போய் அமைதியா படுத்துக்கிட்டா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. அவ எழுந்து அவ கண்ணாடி முன்னாடி நின்று அவ கழுத்தை பார்த்தா. அவ கழுத்துல ஒரு பைட் மார்க் இருந்தது. அதை பார்த்து அவ பயந்தே போயிட்டா. அவ அபார்ட்மெண்ட் டோர் கேமரா ஃபுட்டேஜ் அவ செக் பண்றப்பதான் அவளுக்கு உண்மை தெரிஞ்சது. கதவு ஓப்பன் ஆகுது. ஆனா தானா ஓப்பன் ஆகல. அவளை அறியாம போய் ஓப்பன் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் நடந்ததுதான் இன்னும் ஷாக்கிங்கான விஷயம். அவளே அந்த மர்மமான மனுஷனை உள்ள கூப்பிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. மறுபடியும் அடுத்தடுத்த நாள் அந்த டோர் பெல் வந்து ரிங் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அந்த கதவை ஓப்பன் பண்றதுக்கு தான் அந்த 306ல யாருமே இல்லாம போயிட்டாங்க. அதே போல அந்த 306ல எப்படி டோர் பெல் ரிங் ஆக ஸ்டார்ட் ஆச்சோ அந்த அபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு நாள் நைட்டும் ஒவ்வொரு பெல் வந்து அடிக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி நிறைய கதைகள் யாருக்குமே சொல்லப்படாம இருக்கு. உங்களுக்காக நான் சொல்றேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக ஹாரபிள் வைப்ஸ்.